இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். சென்னையில் கடந்த 2023 செப்டம்பரில் தமிழக முற்போக்கு எழுத்தாளர்கள் சங்கம் சார்பில் சனாதன ஒழிப்பு மாநாடு நடைபெற்றது. அப்போது அமைச்சராக இருந்த துணை முதல்வர் உதயநிதி அந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். சனாதனத்தை டெங்கு மலேரியா போல ஒழிக்க வேண்டுமென அவர் பேசியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. பாரதிய ஜனதா தகவல் தொழில்நுட்ப பிரிவின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் அமித் மால்வியா உதயநிதி பேச்சுக்கு கடும் கண்டனம் தெரிவித்தார். சனாதனத்தை பின்பற்றும் 80% இந்துக்களை இனப்படுகொலை செய்ய வேண்டுமென உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறாரா என மால்வியா கேட்டார். இதையடுத்து திருச்சியை சேர்ந்த வழக்கறிஞர் தினகரன் திருச்சி போலீசில் புகார் அளித்தார். மால்வியா கருத்துகள் பொய்யான தகவல்களை பரப்பி வெவ்வேறு சமூகங்களிடையே பகைமையை தூண்டுகிறது, சமூக அமைதியை குலைக்கிறது என புகாரில் கூறியிருந்தார். இதையடுத்து அமித் மால்வியா மீது அவதூறு வழக்கு தொடரப்பட்டது. வழக்கை ரத்து செய்ய கோரி அமித் மால்வியா ஹைகோர்ட் மதுரை கிளையில் முறையிட்டார். நீதிபதி ஸ்ரீமதி தலைமையிலான ஹைகோர்ட் மதுரை அமர்வு வழக்கை விசாரித்து வழக்கை ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது. நீதிபதி ஸ்ரீமதி உத்தரவில் கூறியிருப்பதாவது: மால்வியா கருத்துகள் உதயநிதி அல்லது அவர் சார்ந்த கட்சிக்கு எதிராக எந்த ஒரு போராட்டத்தையும் தூண்டவில்லை. அவர் உதயநிதியிடமிருந்து பதில்கள் மட்டுமே கேட்டுள்ளார். அது குற்றம் சுமத்தப்பட்ட சட்டப்பிரிவுகளுக்கு தொடர்புடையது இல்லை. வெறுப்பு பேச்சை பேசுபவர்கள் தப்பிவிடுகின்றனர், ஆனால் அதற்கு எதிர்வினை ஆற்றுபவர்கள் சட்ட நடவடிக்கையை எதிர்கொள்கின்றனர். இந்த நீதிமன்றம் இதனை வேதனையுடன் பதிவு செய்கிறது. நீதிமன்றங்களும் எதிர்வினை செய்தவர்களையே கேள்வி கேட்கின்றன. வெறுப்பு பேச்சை தொடங்கியவருக்கு எதிராக எதுவும் செய்வதில்லை. ஒழித்தல் என்ற வார்த்தை ஏற்கனவே இருக்கும் ஒன்று இருக்கக்கூடாது என்ற பொருளை தருகிறது. இதை இந்த வழக்கிற்கும் பொருத்தி பார்க்கலாம். சனாதனம் இருக்கக்கூடாது என்றால் அதை பின்பற்றும் மக்களும் இருக்கக்கூடாது என்பதே பொருள். சனாதனத்தை பின்பற்றும் ஒரு மக்கள் குழுவே இருக்கக்கூடாது என்றால் அதன் பொருள் இனப்படுகொலை. சனாதனம் ஒரு மதம் என்றால் அது ஒரு மத படுகொலை. கலாச்சார இனப்படுகொலை போன்ற பல்வேறு தாக்குதல்கள் மூலம் எப்படியாவது மக்களை அழிப்பதையும் அது குறிக்கிறது. எனவே சனாதன ஒழிப்பு என்பது இனப்படுகொலை அல்லது கலாச்சார படுகொலையை குறிப்பதாகும். இந்த சூழலில்தான் உதயநிதி பேச்சை அமித் மால்வியா கேள்விக்கு உட்படுத்தியுள்ளார். அது வெறுப்பு பேச்சு ஆகாது. அதனால் அவருக்கு எதிரான அவதூறு வழக்கு ரத்து செய்யப்படுகிறது என நீதிபதி ஸ்ரீமதி கூறினார். நீதிபதி ஸ்ரீமதியின் இந்த உத்தரவை குறிப்பிட்டு தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூறியதாவது: பாரதிய ஜனதா தகவல் தொழில்நுட்பத்துறை தேசிய ஒருங்கிணைப்பாளர் அமித் மால்வியாவுக்கு எதிரான வழக்கை ஹைகோர்ட் மதுரை கிளை ரத்து செய்துள்ளது. சனாதன தர்மத்தை ஒழிக்க வேண்டுமென பகிரங்கமாக அழைப்பு விடுத்த உதயநிதியின் வெறுப்பு பேச்சை கேள்வி கேட்பதோ அல்லது அதற்கு பதிலளிப்பதோ ஒரு குற்ற செயல் இல்லை. குற்றச்செயல் என சொன்னால் அது சட்டத்தை தவறாக பயன்படுத்துவதாகும் என நீதிமன்றம் திட்டவட்டமாக குறிப்பிட்டுள்ளது. கடந்த ஒரு நூற்றாண்டு காலமாக திமுக இந்து மதம் மீது காட்டி வரும் பகைமை போக்கையும் நீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது. வெறுப்பு பேச்சை தூண்டியவர் மீது எந்த வழக்கும் பதிவு செய்யவில்லை. அதற்கு எதிர்வினை செய்தவர்கள் அரசின் அடக்குமுறைகளுக்கு உள்ளாகி இருக்கின்றனர் என்று நீதிமன்றம் கூறியிருக்கிறது. இந்த தீர்ப்பால் நீதி வென்றுள்ளது. உண்மையை தண்டிக்க முடியாது. திமுகவின் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கைகளால் ஒரு நாகரீக சமூகத்தின் நம்பிக்கைகளை அழிக்க முடியாது. திமுக மற்றும் இண்டி கூட்டணியில் உள்ள கட்சிகள் நீதிபதி ஸ்ரீமதிக்கு எதிராகவும் இம்பீச்மெண்ட் கொண்டு வருவார்களா என அண்ணாமலை கேட்டுள்ளார்.